ஒரு கிரிக்கெட் மேட்ச் மழை காரணத்தால மட்டும்தான் அதிகமா டிலே ஆகி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஊர்ல நடக்கிற டிராபிக் ஜாம்னால டிலே ஆன ஒரு கிரிக்கெட் மேட்ச் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சம்பவம் இப்ப ரீசெண்டா தாங்க நடந்துச்சு. சரியா இந்த மாசம் ஜூன் 3ஆம் தேதி, அதாவது நம்ம ஊர்ல ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் நடந்த டேட் அது. அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இங்கிலாந்து சீரிஸோட 3rd ODI மேட்ச் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இங்கிலாந்துக்கும் லண்டன்ல நடந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல கிரவுண்ட்ல மொத்த ஆடியன்ஸ் கூட இங்கிலாந்து பிளேயர்ஸ் தனியா பிராக்டிஸ் எடுக்கன்னு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு டீமுக்கு இடையே டாஸ் போடுற டைமும் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அப்படி டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரவுண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வருதுங்க. அது என்னன்னா, இந்த மேட்ச் கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வரக்கூடிய பஸ் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிச்சுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸ் மட்டும் எப்படி கரெக்டான டயத்துக்கு கிரவுண்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணிருக்கும். ஆக்சுவலா இங்கிலாந்து பிளேயர்ஸ் அன்னைக்கு எப்படி கிரவுண்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா, அவங்க வந்த பஸ்ஸும் டிராபிக்ல தான் மாட்டிருக்கு. ஆனா மேட்சுக்கு சீக்கிரமா போகணுங்கிற காரணத்தால இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து நிறைய சந்துக்குள்ள பூந்து கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் அப்படி இப்படின்னு போராடி கிரவுண்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி 50 ஓவரா இருந்த மேட்சை 40 ஓவரா மாத்தி அந்த மேட்சையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.